தங்கம் என்பது ஒரு கனிமப் பொருள். அதை நாம் யாரும் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க முடியாது. அதுவாக இயற்கையாக உருவாவது தான். இப்போ எப்படி இரும்பு, பித்தளை, வெள்ளி, அதை போல் தங்கமும் தானாக தான் இயற்கையாக உருவாகுது. இந்த தங்கமானது பல நாடுகளில் இருக்கிறதுனால எந்த நாட்டில் முதல்ல பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு உண்டான பதில் யாருக்கும் தெரியாது. தங்கத்தை நகை செய்ய மட்டும் பயன்படுத்துறதில்ல, பல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. தங்க நகைகளை போடுறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். அதாவது அரசு குடும்பம் மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் தங்க நகையை எவ்வளோ வச்சுருக்காங்களோ அதை வச்சு தான் அவங்களுடைய குடும்பத்துடைய மதிப்பையும் மதிப்பிடுறாங்கன்னு மாறுச்சு. இப்போ தங்கத்தை நம்ம ஒன்று கோல்டு பிஸ்கெட்ஸ், அதாவது தங்க பிஸ்கெட்டுகளாக வாங்குகிறோம், இல்லை தங்க பத்திரமாக வாங்குகிறோம், அப்படி இல்லைன்னா தங்க காசாக வாங்குகிறோம். அப்படின்னு நம்ம வாங்கும்போது இதெல்லாம் முதலீட்டு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு போர்ட்ஃபோலியோவில் கிளாஸிஃபை ஆகும். தகன்னு நிறத்துலையும் சரி, தரத்துலையும் சரி, விலையிலையும் சரி, உயரத்துக்கு போயிட்டே இருக்க ஒண்ணு தங்கம். கூடிய சீக்கிரம் தங்கம் 1 சவரன் 1 லட்சத்தை தாண்டும்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட தங்கத்துக்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்கு? இது தொடர்பான கேள்விகளுக்கு பதில் சொல்ல நம்ம கூட இணைந்திருப்பது சமூக சீர்திருத்தவாதி மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் பி தனசேகர் அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். தங்கம் அப்படின்னாலே நம்ம மக்களுக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். ஸோ இந்த தங்கம் எப்படி உருவானது, அந்த கதையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. தங்கம் என்பது ஒரு கனிமப் பொருள். அதை நாம் யாரும் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க முடியாது. அதுவாக இயற்கையாக உருவாவது தான். இப்போ எப்படி இரும்பு, பித்தளை, வெள்ளி, அதை போல் தங்கமும் தானாக தான் இயற்கையாக உருவாகுது. ஆனால் அதை மற்ற உலகத்திலேருந்து பிரித்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய உயரத்தை கொடுத்துருக்கிறது நம்ம போன சாமானிய மக்கள் தான். முதல்ல கிமு 3600 ஆரம்பத்தில் எகிப்து நாட்டில் தங்கத்தோட புழக்கம் அதிகரித்து காணப்பட்டது. அதே மாதிரி கிமு 2600லேயே தங்கத்தை மற்ற கனிமங்கள்ல இருந்து பிரித்து எடுத்து அதுக்குன்னு தனி வடிவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற வரலாறும் இருக்குது. இந்த தங்கமானது பல நாடுகளில் இருக்கிறதுனால எந்த நாட்டில் முதல்ல பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அதுக்கு உண்டான பதில் யாருக்கும் தெரியாது. இப்போ தங்கத்தை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம் சார்? அதோட பயன்பாடு என்னன்னு சொல்றீங்களா? தங்கத்தை நகை செய்ய மட்டும் பயன்படுத்துறதில்ல, பல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. எக்ஸாம்பிள், மருத்துவத்துறையில், தொழில்நுட்பத்துறையில், இன்னும் சொல்ல போனால் கிடைக்கிற தங்கத்தில் 50% நகை செய்யவும், 40% முதலீட்டுக்கும், 10% பல்வேறு தொழில்துறைகளுக்கும் பயன்படுத்தப்படுது. ஸோ தங்கம் நகை செய்ய பயன்படுறது சரி, ஆனா அந்த மருத்துவத்துறையிலையும் தொழில்துறையிலையும் கூட தங்கம் பயன்படுது அப்படின்னு நினைக்கும் போது அது ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா இருக்கு. எந்த மாதிரி இந்த துறைகள்ல தங்கம் பயன்படுதுங்கிறத பத்தி சொல்லுங்க சார். கரெக்டு. தங்கம் நான் சொன்ன மாதிரி ஒரு கனிம பொருளுங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு மின் கடத்தி, அதாவது குட் கனெக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அது இரும்பு மாதிரி ஈரப்பதம் இருந்து துரு பிடிக்காது. 1 கிராம் தங்கத்தில் 2 கிலோமீட்டருக்கு சின்ன கம்பியாக நீட்ட முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதே மாதிரி சில குறிப்பிட்ட அலர்ஜிகளுக்கும் தங்கம் ஒரு சிறந்த மருந்தாக கருதப்படுது. உடலுக்குள்ளே போனதுமே தங்கம் மனிதனுக்கு எந்த பின் விளைவுகளையும் ஏற்படுத்துறதில்லை. அதுக்கும் ஒரு அளவு உண்டு, அப்படி தான் சாப்பிட்ணும். நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதல்வர் மற்றும் நடிகர் எம்ஜிஆர் தங்க பஸ்பம் சாப்பிட்டதுனால்தான் அவருடைய மேனி ரொம்ப தக்கன்னு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பல சித்த மருத்துவங்கம் இல்லைன்னா ஆயுர்வேத மருத்துவத்தில் தங்க பஸ்பம் சாப்பிட்றத ஒரு ரொட்டீனாகவே வச்சுருக்காங்க. அதனால் மருத்துவத்துறையிலையும் தொழில்நுட்பத்துறையிலையும் தங்கத்தை அதிக அளவு பயன்படுத்தி தான் வராங்க. ஓகே. ஸோ நீங்க சொல்ற மாதிரி இந்த தங்கம் நிறைய துறைகள்ல பயன்படுது. இவ்வளவு துறைகள்ல இந்த விஷயம் பயன்படுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாட்டுக்கு இந்த தங்கம் எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். தங்கம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக கருதப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே சிறு வயதுலேருந்தே ஒரு கேள்வி மனசில் எழுந்திருக்கும். அது என்னென்னா, பணம் தான் பலர் ஏழையாக இருக்கிறதுக்கு காரணம். அந்த பணத்தை நம்ம நாட்டில் அச்சடிக்கிற உரிமை ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் உண்டு. மின்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் காயின்ஸ் அண்ட் நோட்ஸை பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த அரசாங்கம், இந்திய அரசாங்கம் அவங்களே முடிவு பண்ணி இந்த நாட்டில் யாரையுமே ஏழையாக இருக்க விடாமல் எல்லாருக்கும் கணிசமாக ஒரு 10 லட்சம் 15 லட்சம்னு சொல்லிட்டு
நோட்ஸையும் கரன்சிஸையும் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தா நம்ம நாட்டில் ஏழையே இருக்க மாட்டாங்க. ஒரு யூஎஸ்ஏ அமெரிக்கா மாதிரியோ இல்லைன்னா வந்து ஒரு ஐரோப்பிய நாடுகள் மாதிரியோ நம்ம நாடும் ஒரு வல்லரசான நாடாக மாறிடுமே அப்படின்ற ஒரு டவுட் வந்து எல்லார் மனசுலையுமே சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கும். இந்த கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாடு எந்த அளவுக்கு பணத்தை பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்களுடைய கோல்டு ரிசர்வ், அதாவது தங்கம் இருப்பு எவ்வளவு இருக்குதோ அதை கம்பேர் பண்ணி தான் வந்து அவங்களால அந்த கரன்சியை பிரிண்ட் பண்ண முடியும். அவங்க இஷ்டத்துக்கு யார் ஒன்றாலும் எவ்வளோ ஒன்றாலும் பிரிண்ட் பண்ணுறதுன்றது நடக்காத காரியம். அப்படி பண்ணோம்னா ஒரு கணக்கே இல்லாமல் போயிடும். ஒரு இக்காலஜிக்கல் பேலன்ஸ் சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் வந்து உழைக்கிறவங்க தான் காசு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது போக எல்லாருக்குமே ஃப்ரீயாக கட்டிச்சுன்னா எல்லா விதமான சிஸ்டம்ஸும் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ ஒரு கண்ட்ரியில் எந்த அளவுக்கு அவங்க கரன்சி பிரிண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வச்சுருக்க கோல்டு ரிசர்வை டிபெண்ட் பண்ணி தான். ஓகே, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா தங்கம் அப்படின்றதுக்கு வந்து நிறைய மதிப்பு இருக்கு. ஆனா தங்க நகைகள் மீது மோகம் அதிகரிக்க காரணம் என்னவா இருக்கும்? அதுக்கு நீங்களும் நானும் தான் காரணம். அதாவது நம்ம சமூகம் தான் காரணம். முதல்ல தங்கம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் அதை வந்து வெறும் நாணயங்கள்லாம் மட்டும்தான் அரச குடும்பத்தில் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நாணயங்களை மட்டும் பயன்படுத்தாமல் அதை வச்சு சில நகைகளும் பண்ணாங்க. அந்த நகைகளையுமே இந்த அரச குடும்பம் தான் அதிகமாக உபயோகிச்சுட்டு இருந்துச்சு. இதனால் தங்க நகைகளை போடுறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். அதாவது அரச குடும்பம் மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் தங்க நகையை எவ்வளோ வச்சுருக்காங்களோ அதை வச்சு தான் அவங்களுடைய குடும்பத்தையும் குடும்பத்துடைய மதிப்பையும் மதிப்பிடுறாங்கன்னு மாறுச்சு. இது இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலக நாடுகளில் எல்லாத்துலேயுமே தங்கம் அப்படிங்கிறதுக்குன்னு உண்டான ஒரு மதிப்பு அதை வச்சுருக்கவங்களுக்கும் அந்த தங்கத்துக்கும் கண்டிப்பாக இருந்து தான் வருது. ஸோ நீங்க சொல்றத வச்சு பார்த்தோம்னா தங்கம் அப்படின்றது தான் அந்த காலத்துல ஒருத்தரோட மதிப்பையே வந்து கணக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்போ இப்போலாம் வந்துட்டு தங்கம் அப்படின்னாலே நம்ம போய் வாங்கிடலாமா, இல்ல இப்படிதான் தங்கம் வாங்கணும் அப்படின்னு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இப்போது தங்கத்தை நம்ம ஒன்று கோல்டு பிஸ்கெட்ஸ், அதாவது தங்க பிஸ்கெட்டுகளாக வாங்குகிறோம், இல்லை தங்க பத்திரமாக வாங்குகிறோம், அப்படி இல்லைன்னா தங்க காசாக வாங்குகிறோம். அப்படின்னு நம்ம வாங்கும்போது இதெல்லாம் முதலீட்டு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு போர்ட்ஃபோலியோவில் கிளாஸிஃபை ஆகும். அதே போல் நம்ம நகையாக வாங்குகிறோம் அப்படின்னா சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. தங்கத்தை நகையாக வாங்கும்போது அதோட எடையும் தாண்டி செய்கூலி மற்றும் சேதாரம் அப்படின்னு அதுக்குன்னு அழகுப்படுத்தக்கூடிய சில ஆக்டிவிட்டிஸ் செயல்கள்னால அதோடைய அதுக்குன்னு உண்டான காசை நம்ம விரயம் பண்ணுறோம். இப்போது ஒரு கோல்டு பிஸ்கெட்டாக வாங்கும்போது அதுக்குன்னு பார்த்திங்கன்னா பெரிய செய்கூலியும் சேதாரமும் இருக்காது. ஆனால் ஒரு ஹேண்ட்மேடு கிராஃப்டட் அல்ல ஹேண்ட் கிராஃப்டட் டிசைனில் நம்ம வாங்குகிறோம், இல்லை ஒரு நகையாக வாங்கும்போது அதுக்குன்னு உண்டான செய்கூலியும் சேதாரமும் கண்டிப்பாக அதில் கழிக்கப்படும். அதே போல் நம்ம அதிகமாக காசு போட்டு அதை வேஸ்ட் பண்ணாமல் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு கல் வச்ச நகைகள். அதாவது இந்த கல்லுக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு அமௌண்ட்டை போடுவாங்க. ஸோ நீங்கள் நகை வாங்கும்போது ரொம்ப செலக்டிவாக அதிகமான செய்கூலி சேதாரம் இல்லாமல் தங்கத்தோட மதிப்பை தக்க வச்சுக்கிற மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுவே வந்து ஒரு சிறந்த முதலீட்டாகவே கருதப்படுது. அப்படின்னா அதிக அளவில் தங்கம் நம்ம பூமியில் கிடைக்குதா சார்? கண்டிப்பாக 1880 இருந்து தங்கம் அதிகமாக கிடைச்ச நாடாக முதல்ல தென் ஆப்பிரிக்கா தான் இருந்துச்சு. தங்கத்தில் சுமார் 22% தென்னாப்பிரிக்காவில் தான் கிடைச்சிது. உலக விநியோகத்தில் 79%, அதாவது 1480 டன் தங்கம் அங்கேருந்து தான் வந்துச்சு. ஆனால் 2007 சீனா தென்னாப்பிரிக்காவை முந்தி உலகத்தில் மிகப்பெரிய தங்க உற்பத்தி செய்யும் நாடாக மாறினாங்க. 2020 சீனாவுக்கு அடுத்து தங்க உற்பத்தி அதிகம் பண்ணுற நாடு வந்து ரஷ்யா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா, இந்தியா, அந்த மாதிரி வரிசையில் தான் வர ஆரம்பித்தாங்க. நம்மளுடைய கண்ட்ரியுமே உலகத்திலேயே மிகப்பெரிய தங்க சுரங்கம் பப்புவா அப்படிங்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. தங்கத்தின் விலை அப்படின்றது வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் உயர்ந்துட்டே தான் இருக்கு. ஸோ இந்த நிலைமையில நம்ம இந்தியால தங்கத்தோட விலையை பாதிக்கும் காரணங்கள் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தங்கத்தை கேரட் அப்படிங்கிற அளவுகோலால் தான் அளக்குறாங்க. 24 கேரட் தங்கம் அப்படின்னா தூய தங்கம், அதாவது
எல்லா விதமான ப்ராசஸிங்கும் முடிஞ்சு அது ஒரு சுத்தமான தங்கம் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். இந்த தூய தங்கத்தை வச்சு நகையெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா அதோடைய டெண்டர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ளஸ் அதனால் வளைஞ்சு கொடுக்க முடியாது. அதனால் அது கூட வெள்ளி இல்லைன்னா செம்பு கலந்தால் தான் தங்கத்தை நகையாக செய்ய முடியும். அந்த அளவு தான் 916ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 916 அப்படின்னா 22 கேரட் தங்கத்தை குறிக்கும். அதாவது 91.6% தங்கமும் 8.4% செம்பு இல்லைனா வெள்ளி கலந்து செய்வாங்க. இப்படி செய்கிற தங்கத்தோட விலையை எது பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்க மார்க்கெட்டில் இருக்க தங்கம், அதை வாங்குறவங்களோட அளவு, இதை பொறுத்து தான் தங்கத்தோட விலை நிர்ணயம். அதாவது டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை. தங்கம் வெட்டி எடுக்கிற அளவு வாங்குற அளவோட குறைவாக இருந்தால் கண்டிப்பாக விலை அதிகமாகும். தட் மீன்ஸ் டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குன்னா ஆப்வியஸ்லி அதோடைய ரேட்டு கண்டிப்பாக மார்க்கெட்டில் அதிகமாக தாங்க இருக்கும். அது தக்காளியாக இருந்தாலும் சரி, தங்கமாக இருந்தாலும் சரி, உற்பத்தியை விட நுகர்வோருடைய தேவை அதிகமாக இருக்கும்போது அதோட விலை கண்டிப்பாக ஏற்றம் அடையும். 1964 10 கிராம் தங்கத்தோட விலை ₹63.25. நம்ப முடியுதா? ஆப்வியஸ்லி இன்ஃப்ளேஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சு 2000 ₹4,400 விற்பனை ஆச்சு. 2010 பார்த்தீங்கன்னா ₹18,500. அதே தங்கம் 2015 26,343, 2020 48,659. அதெல்லாம் விட ஸ்கை ராக்கெட்டிங்னுவாங்க. அதாவது இப்போ 2024 24 கேரட்டு 10 கிராம் தங்கம் சராசரியாக ₹72,375 விற்கிறாங்க. கண்டிப்பாக இது 2030 8 கிராம் தங்கம் ₹1,00,000 தாண்டும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. எப்போ டிமாண்ட் அதிகமாகுதோ சப்ளையை விட ஆப்வியஸ்லி அதோடைய ரேட்டு கண்டிப்பாக அதிகமாகிட்டே தான் இருக்கும். அதனால தான் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க. இந்தியாவில் நாம ஏன் தங்கத்துல முதலீடு செய்யணும், அதை பத்தின உங்களோட கருத்து என்ன சார்? இப்போ நான் சொன்ன மாதிரி அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் சொன்ன பார்த்தீங்களா, ரொம்ப எளிமையான அதே சமயம் பாதுகாப்பான முதலீடு எதுன்னு கேட்டிங்கன்னா அது தங்கம் தாங்க. வேறு எதில் முதலீடு பண்ணாலும் அது லாபத்தை தரும், நஷ்டத்தையும் தரலாம் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கும். ஆனால் தங்கம் பெரும்பாலும் லாபத்தை மட்டும்தான் தரும். ஒருவேளை லாபம் தரனாலும் நஷ்டப்படுத்தாது. அடுத்து இந்தியாவில் இருக்க மக்களுக்கு பங்கு சந்தை தொடர்பான தகவல்கள் அதிக அளவில் தெரிய வரது இல்லை. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு பின்பற்றதும் இல்லை. அதில் இருக்கிற புள்ளி விவரங்கள் அவ்வளோ எளிமையாகவும் கற்றுக்கிற அளவுக்கு ஈஸியாகவும் கிடையாது. ஆனால் தங்கத்தோட விலை குறித்து புள்ளி விவரங்களில் ரொம்ப எளிமையாகவும் ஈஸியாகவும் கற்றுக்க முடியும். இது ஒரு பாமரனுக்கும் ரொம்ப எளிதாக புரியக்கூடிய விஷயம். தங்கத்தோட விலை குறித்து புள்ளி விவரங்கள் ஈஸியாக நம்ம பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது எல்லா தரப்பு மக்களுக்கும் ஈஸியாக புரியக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இந்தியாவில் தங்கத்தோடைய முதலீடு, தங்கத்தில் பண்ணுற முதலீடு செய்கிறது அப்படிங்கிறது நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் தான் எல்லா எக்கனாமிஸ்ட்டுமே ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ தங்கத்துல முதலீடு செய்யறது அப்படின்றது நமக்கு லாபத்தை மட்டும்தான் கொடுக்கும், நஷ்டப்படுத்தாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்படி பார்த்தா நம்ம தங்கத்துல முதலீடு செய்யறதுக்கு எது சரியான நேரமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? தங்க விலை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏறுமுகமாக தான் இருக்குது. மார்க்கெட்டை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். எப்போ தங்கம் கொஞ்சம் குறைஞ்சா கூட இம்மிடியட்டாக நீங்கள் தாராளமாக அதில் முதலீடு செய்யறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக நீங்கள் அதை பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தங்கம் விலையம் குறையும் போது நகையாக வாங்கலாம். அப்படி நகையாக வாங்க விரும்பாதவங்க பங்கு சந்தையில் எப்போ இந்த கோல்டு பாண்ட்ஸ், அதாவது தங்க பத்திரம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இதுவோ இல்லைன்னா தங்கத்தோட விலையே கம்மியாகும் போது நீங்கள் எந்த வங்கியில் செயல்படுறீங்களோ அந்த வங்கியோடைய அறிவிப்புகளை ரொம்ப கவனமாக நோட் பண்ணி அதன்படி தங்கம் வாங்குறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள் அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. எந்த வகையில் யோசித்தாலும் தங்கத்தில் முதலீடு பண்ணவங்க இது வரைக்கும் நஷ்டம் அடைந்ததா சரித்திரமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக தங்கத்தில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஓகே சார். தங்கம், தங்க நகைகள் அப்படின்னா மோஸ்டா பிடிக்காத யாருமே இங்க இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட தங்கத்தின் வரலாற்றை எங்களுக்கு மிக எளிமையா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.